நமஸ்தே. ஓம் நமச்சிவாயம். ஓம் நமச்சிவாயம். கடவுளுடைய கருணையை பாருங்கள். என் பேர் சிவமூர்த்தி. சிவபெருமானுடைய அருளோட என்ன ஈன்ற தாய் தந்தை எனக்கு வச்ச பேர் சிவமூர்த்தி. சிவபெருமான் எங்கெங்கே இருப்பாரோ அந்த இடத்துக்கெல்லாம் தானாகவே போயிடுவேன். அந்த கடவுளுடைய அனுகிரகம் இங்கே பாருங்கள். திருவண்ணாமலைக்கு நாளைக்கு கிரிவலம். ஆக 2025 10வது மாதம் 6ஆம் தேதி நாளைக்கு கிரிவலம். இன்றைக்கி 5ஆம் தேதி. சரி, நாளைக்கு ரொம்ப கூட்டமாக இருக்கும். சிவபெருமான் வான்னு கூப்பிட்றாரு. நைட்டெல்லாம் என்னால் இருக்க முடியல. நான் என்ன பண்ணேன், உடனே சரி நம்ம போயிடலான்னு வந்துட்டோன்னே எங்கள் மனைவி பேரன் எங்கள் மாப்பிள்ளை பொண்ணோடு வந்துட்டேன். ஆனால் பாருங்கள், என்னால் நடன்னு யாரோ என்ன புஷ் பண்ணுற மாதிரியே இருக்குது. இது ஒரு புது அனுபவம். ஆனால் 12 மணிக்கு வெயில் கொளுத்துது. 12 மணிக்கு நடக்க ஆரம்பித்து ஈசானிலிருந்து ஆரம்பித்து ரமண மகர்ஷி ஆசிரமத்துக்கு வந்தோம். 3 மணி நேரம் ஆகிப்போச்சு. 3 மணி ஆயிடுச்சு. 2:30 மணி ஆயிடுச்சு. ஒரு அரை மணி நேரம் உட்காந்துட்டு ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் ஒரு 2-3 இட்லி எடுத்துன்னு வந்ததை சாப்பிட்டுட்டு பரம்பொருளையே எனக்கு உங்களை ரொம்ப பிடிக்கும். ஆனால் என்னால் நடக்க முடியலப்பா. ஏன்னா நான் நைட்டில் தான் நடப்பேன் எப்போவுமே. ஆனால் எப்போதுமே நைட்டில் தான் நடப்பேன். பௌர்ணமியில் நான் பகலில் 12 மணிக்கு இன்றைக்கி நடந்து 2:30 மணி நேரம் கொளுத்தும் வெயிலில் 100 டிகிரிக்கு மேலே வந்துட்டேன். அதனால் இனி நடக்க முடியாது சுவாமி. அதனால் ஒரு நல்ல மழை பெய்து கேப் விட்டுரு. மழை இருக்கக்கூடாது. நான் பாட்டுக்கு நடந்து ஈசானலிங்கத்தாண்ட போயிடுவேன். எனக்கு ஹெல்ப் பண்ணு சாமி அப்படின்னு சொல்லி 10 நிமிஷம் ஆச்சு. எங்கே இருக்கிறேன் நான்? ரமண மகர்ஷி ஆசிரமத்தில் உட்காந்துட்டுருக்கிறேன். நல்லா பாருங்கள். அந்த உட்காந்துட்டு போகலான்றாங்க செக்யூரிட்டி. என்ன நான் போக முடியாதுங்க, மழை வரட்டங்க அப்படின்றேன். என் தலைக்கு மேலே அந்த வீடியோவை நான் போஸ்ட் பண்ணுறேன். ஒரு பெரிய பாம்பு, கை பெருசுக்கு ஒரு பாம்பு, நல்ல பாம்பு மரத்தில் ஒரு 10 கிளிங்க அதை கொத்துது. அந்த பாம்புக்கு நேரம் தான் கீழே நான் இருக்கிறேன் ரமண ஆசிரமத்தில். அப்போ அவங்க சொல்கிறாங்க, எழுந்து வந்துடுங்க அங்கேருந்து. நான் எழுந்து வந்துடுறேன். வந்தால் அந்த பாம்பு இருக்குது. சரி, ஓகே. வெளியில் வந்தேன். தூரல் போட ஆரம்பிச்சிருச்சு. இன்னும் 2 நிமிஷத்தில் கடுமையான மழை பெஞ்சு சைலண்ட் ஆகிடுச்சு. இப்போ அந்த சைலண்ட் ஆகிட்ட பிறகு அற்புதமான அந்த இதில் நான் நடந்து போயிட்டுருக்கிறேன். அதை பாருங்கள். தண்ணி அந்த கிரிவல பாதையை பாருங்கள். இது என்ன அதிசயம் பாருங்கள். கடவுளை ரொம்ப சிரமப்பட தேவையில்லை. உங்கள் பிரார்த்தனை உண்மையாக இருந்தால் எல்லோருக்கும் ஹெல்ப் பண்ணுவார். கருணை கடல். ஒவ்வொரு முறையும் ஒவ்வொரு அனுபவத்தை காட்டின கடவுள் பாருங்கள். எவ்வளோ பெரிய அனுபவம். ஆக ஒரு நாளைக்கு முன்னாடி நடக்கிறதுனால அவ்வளோ பேர் நடக்கலை. கம்மி மக்கள் தான். நமஸ்தே. ஓம் நமச்சிவாயம். வாழ்நாளில் ஒரு முறையாவது வாங்க கிரிவலம்.